ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். தகப்பனே, இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சமூகத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து தகப்பனே, தகப்பனே நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக, வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக, உங்க சத்தமே தொழிப்பதாக, யூதராஜ சிங்கம் முழங்கி கர்ச்சிப்பீராக, கட்டாட்டரேமா வார்த்தைகளாய் அப்பா வெளிப்படுவதாக, போட்டேரவே ஆளுக்குரிய அப்பா பரலோக மன்னாவாய், போஷாக்கான உணவாய், கொழுமையான பதார்த்தமாய், ஆவிக்குரிய ஞான பாலாய் தகப்பனே நிரப்புவதாக, ஆசீர்வாதமான மழை துளியாய், ஆசீர்வாதமான பனி துளியாய் நிரப்புவதாக, ஆவி ஆன்மா சரீரம் எல்லாம் பலனடைவதாக, ஸ்திரமடைவதாக. தகப்பனே, உம்முடைய வசனங்கள் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கான பட்டயங்களாய் இறங்கட்டும், சம்மட்டிகளாய் இறங்கட்டும், அகினியாய் இறங்கட்டும். இருளின் சகல வல்லமைகளை, கிரியைகளை, ஜீவன்களை நறுமணமாக்கி வேலெடுத்து போடட்டும். தகப்பனே, நீங்க முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து ஆட்கொண்டு ஆளுகை செய்வீராக. இருதயங்களை நல்ல நிலங்களாய் பக்குவப்படுத்தி வார்த்தைகள் என்னும் விதைகளை விளைத்து 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே சொல்லும் மடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம், கர்த்தாவே சொல்லும் மடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, 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 இந்த ஜீவனுள்ள மகிமையுள்ள வார்த்தைகள் மேன்மையும் மகிமையுமாய் வெளிப்படுவதாக. சொத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், நன்றி சொல்லி நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த மே மாதத்துக்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவரும் உன் மீட்பருமானவர் கர்த்தர் சொல்லுகிறது, உனக்கு பிரயோஜனமானவைகளை நானே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நன்றி அப்பா. வார்த்தையின்படியே இந்த மாதமெல்லாம் வாழ்நாளெல்லாம் தகப்பன் நடத்துவீராக, தகப்பன் நடத்துவீராக. கரியாமடரஷ்யாதர தாரகரணரமரஷ்ய மாதரகரண லக்தரஷ்யதரவோ மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீராக, ஆசீர்வாதமாய் நடத்துவீராக, பிரயோஜனமானவைகளை போதித்து நடத்துவீராக, நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவீராக. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், நன்றி சொல்லி நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் 32 முதல் வாசிக்கலாம். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் சித்தாவூரிலே குடியிருக்கிற பரிசுத்தமான இடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய்
உருவாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான சம்பவம். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா பூமியில மனுஷனா தெய்வமே, படைத்த தெய்வமே மனிதனா வந்தாரு. அவர் தான் ஏசப்பா. போகிற இடம்லாம் அற்புதங்களும் அடையாளங்களுமா தான் செஞ்சுட்டே இருந்தார். அவர் தெய்வம், படைத்த தெய்வம். அவர் மனிதனா வந்தார். பிறகு எல்லா இடங்களிலும் அப்படியே போற இடங்கள்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. கண்ணீரை துடைத்தார், வேதனையை மாற்றினார், குறைவுகளை மாற்றினார், தீமைகளை அகற்றினார். அப்படி கூட இருந்து மேன்மையும் மகிமையுமாகவே அப்பா நடத்திட்டே வந்தார். ஆமென். அல்லேலூயா. பிறகு அப்பா தான் ஜீவனை கொடுத்து அவர் சுத்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு எழுந்தருளி போகும்போது பரிசுத்த ஆவியானவரை வாக்கு பண்ணி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு கட்டளை கொடுத்தாரு. பிறகு அப்பா சொல்லும்போது என்ன சொன்னாரு? நான் செய்தவைகளையும் நீங்க செய்வீங்க, அதை விட பெரிய காரியங்களையும் செய்வீங்க. அல்லேலூயா. அவர் தெய்வம். அவர் செஞ்சதுல ஒன்றும் நம்ம ஒரு அதிசயம் கிடையாது. ஏன்னா அவர் செஞ்சது எல்லாமே ரொம்ப கம்மி தான். அவருடைய வல்லமை பிரதாபத்துக்கு பார்த்தா அவர் காண்பித்தது எல்லாமே மனிதரா இருக்கும்போது காண்பித்தது ஒரு அளவுக்கு தான். அவர் முழு மகிமையெல்லாம் காண்பிக்கல. அல்லேலூயா. இவங்க மனிதர்கள், அப்போஸ்தலர்கள், சீடர்கள், தேவன் ஏற்படுத்தி வைத்த ஊழியர்கள் எல்லாமே யாருதான்? மனிதர்கள். பாருங்க, தேவ ஆவியானவர் அப்படி நிரப்புறாரு, ஆட்கொள்றாரு, நடத்துறாருன்னா அது எத்தனை மகிமையான வாழ்க்கையா மாறுது. அதான் தெய்வத்தை போலவே மாறுது பாருங்க வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தேவ ஆவியானவர் நிரப்புனார்னா அது பரிசுத்த தெய்வத்தை போல, அப்படியே தேவனை போல, தேவ மகிமையை போல ஒரு அளவுள்ள மகிமையுள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறிடுது. அல்லேலூயா. பிறகு ஒரு ஏசப்பா பூமியில தன் பணியை முடிச்சுட்டு போறாரு. இப்ப அவர் விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேரும் ஏசப்பா மாதிரி தான் வேலை பார்க்கறாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்படி இருக்கணும், நடக்கணும்னு தான். அதுக்குதான் அந்த வல்லமைகளையும் வரங்களையும் கனிகளையும் மகிமைகளையும் அபிஷேகத்தையும் தேவன் அழகா அளவில்லாம என்ன பண்றாரு? கொடுத்து இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. என்ன நடக்குது? பேதுரு எல்லாரையும் சந்தித்து வருகையில் பாருங்க, முதன்மை அப்போஸ்தலர்களா அவரைதான், உன்னாலதான் என் சபையை கட்டுவேன், திறவுகோல்களை உன் கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேதுரு மூலமா மேலதான் ஆண்டவர் அப்படி கட்டுவேன்னு கட்டுறாரு. நீ சிறப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை எல்லாம் நீ என்ன பண்ணு, குணப்படுத்துன்னு சொல்லி அப்படியே 40 நாள் அளவும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அப்படி காட்சி கொடுத்து பலப்படுத்தி திடப்படுத்தி உங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றவரை நீங்க எங்கேயும் புறப்பட்டு போக வேண்டாம் அப்படின்னு கட்டளை கொடுக்கிறாரு. பிறகு அதே மாதிரி அவங்களும் அப்படியே மேல் வீட்டு அறையில அப்படியே உட்கார்ந்து கூடி 120 பேரா அன்னை மரியாதையோட ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, தேவனை தேடிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா 50வது நாள் அப்படின்னா பெந்தெகோஸ்தே பண்டிகை அப்படின்னாலே 50வது நாள்னு அர்த்தம். கரெக்டா பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. முழு உலகத்துல இருந்து எருசலேமுக்கு வந்திருக்கிற பரிசுத்த யூதர்கள் எல்லாம், இஸ்ரவேலர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஊரே ஜெயின்னு கோலமா இருக்குது. தேவ ஆவியானவர் அந்த நாளெல்லாம் தெரிந்து கொண்டு மேல் வீட்டு அறையில கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் அப்படியே பிளவுபட்ட நாவுகள் போல, எரிகிற நாவுகள் போல அப்படியே ஒருத்தர் மேலையும் இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஒவ்வொரு கண்ணு பார்க்கும்படியா காண்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே எல்லாம் அப்படியே அந்நிய பாஷையினால பேசி ஆவியால நிரம்பி தீர்க்க தரிசனங்கள் உரைத்து எல்லாம் அப்படியே பரவச நிலைமையில இருக்கிறாங்க. அப்படியே அவங்க எப்படி ஒரு சாதாரணமான ஒரு இதுல இல்ல, அப்படியே எங்கேயோ என்னமோ மிதக்கிற மாதிரி அப்படியே தேவ ஆவியால நிரப்பப்பட்டு அபிஷேகத்துல
அப்படி அந்த சத்தம் சுத்தி இருக்கிற அவ்வளவு பேரும் ஓடி வந்து பார்க்கிற அளவுல இருக்குது. அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை தான் ரொம்ப மகிமையா நம்ம தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடி வந்து பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு இவங்க நார்மலா இருக்கிற மாதிரியே தெரியல. என்ன 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 ஒருவேளை குடி போதையில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க தன் நிலையை மறந்து அப்படியே பரவச நிலைமையில இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அப்படியே முதல் முறையா அப்படியே மகிமையா நிரப்பும் போது அப்படிதான் நிரப்புனர். நிரப்பி அந்த வல்லமையும் வரத்தையும் அவங்கள அப்படியே பெற்றுக்கொண்டுதான் அவங்க எல்லா பக்கமும் அப்படி போய் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரிதான் பேதுரு பாருங்க, பிரதான அப்போஸ்தலரா எங்களை தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறாருன்னு அப்படி சும்மா இல்லாம போய் சபைகளை எல்லாம் போய் அப்படியே சந்திச்சு திடப்படுத்தி அப்படியே அங்கங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, பலப்படுத்தி எப்படி நடக்கணும்ன்ற ஆலோசனைகள் கொடுத்து அழகா வழி நடத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சந்திக்கும் போதுதான் பாருங்க, லித்தா அப்படின்ற ஊர்ல இருக்கிற குடியிருக்கிற பரிசுத்தவான் இடத்துல பேதுரு போகிறார். அல்லேலூயா. அந்த லித்தான்ற ஊர்ல பாருங்க 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பெயர் உள்ள ஒரு மனுஷனை கண்டான். பாருங்க, அங்க லித்தான்ற ஊருக்கு அங்க அப்படியே அங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகளை சந்திச்சு அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து அவங்க கருத்தை சிறப்படுத்துறதுக்கு அப்படியே அவங்க போய் அங்க செஞ்சிட்டு இருக்கும்போது பாருங்க, ஐனேயான்ற ஒரு மனுஷன் 8 வருஷமா படுக்கையிலேயே எந்திரிக்க முடியாத நிலைமையில 8 வருஷமா ஒருத்தர் கிடக்குறாருன்னா எப்படி இருக்கும்? இல்ல எவ்வளவு வேதனைனா, எவ்வளவு வேதனை, எவ்வளவு சங்கடம். திமிர்வாதம்னா பேரலைஸ்டு, அவ்வளவுதான். அவங்க கை கால் இது இல்லாம அப்படி 8 வருஷமா இருக்கிறாராம். உண்மைக்கு தேவ பிரசன்னமும் தேவ வல்லமையும் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஆமென். தேவ பிரசன்னத்துல நம்ம இருக்க இருக்க தேவனை துதிக்க துதிக்க தேவ வசனங்களை கேட்க கேட்க பாருங்க எப்படி அப்படியே எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷா நியூவா மாறிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேய்மான அடைஞ்சி இதுவா போகாது, மேன்மை அடைஞ்சி புதியவைகளா மாறும். அல்லேலூயா. உண்மைக்கு அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நம்ம இருதயத்துல இருந்ததுன்னா அந்த அற்புதத்தை நம்ம ருசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 8 வருஷமா அவரு ஒண்ணும் இல்லாம இருக்காரு, படுக்கையில தான் இருக்கிறாரு. பேதுரு அவனை பார்த்து அவ்வளவுதான் பார்க்கிறாரு. பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். ஏசப்ப மாதிரியே ஆயிட்டாரு பார்த்தீங்களா? இல்ல அப்படியே அதான் நம்ம யாரோட அதிகமா இருக்கிறோமோ, எதை நம்ம நிறைய பார்க்கிறோமோ கேட்கிறோமோ உண்மைக்கு நம்ம அப்படி மாறுறோம். அந்த அதனாலதான் ஆண்டவர் தெய்வ பிரசனத்துல இருக்கிறதையும் தெய்வ வார்த்தைகளை கேட்கறதையும் தேவனை துதிக்கிறதையும் நல்ல மனநிலைமையோட இருக்கிறவங்களோட பழகிறதையும் ஆண்டவர் ரொம்ப ஊக்கப்படுத்திட்டே இருப்பார். உன் சிந்தனைகள் கூடப்பா, உன் யோசனைகள் கூடப்பா, உன் நினைவுகள் கூடப்பா எல்லாமே அப்படியே தேவனுக்கு உகந்ததா, மேன்மையானதா, மகிமையானதா இருக்கட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால சொல்ற, கோபக்காரனுக்கு தோழனாகாத அவன மாதிரியே நீயும் மாறிடுவேங்கிற. அப்படி எப்ப பார்த்தாலும் எரிச்சலுடைய கோபத்தோடையே அப்படியே இருக்கிற ஆளோட இருந்தா அந்த அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அப்படி பழகிடுது. அசிங்க வார்த்தை பேசிட்டே இருக்கிற ஆளுங்களை கூட இருக்கிற ஆளுங்க பாருங்க, எல்லாம் சாதாரணமா பேசுவாங்க, சகஜமா பேசுவாங்க, நல்ல ஒரு வித்தியாசமும் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. எல்லாமே அப்படிதான். அதே நற்பண்புகள், உதவி செய்யற குணமும் அப்படியே நல்வார்த்தைகளை பேசுறதும் திடப்படுத்துறதும் ஒருத்தருக்கு உதவி இல்லாம ஓடுறதும் அந்த மாதிரி குணாதிசயம் இருக்கிற ஆளுங்க அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று போலதான் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா,
பாருங்க அந்த குணாதிசயங்கள் அப்படி என்ன ஆகுது, பரவுது, அக்னி மாதிரி பரவுது. ரட்சிப்பு அப்படிதான், அபிஷேகம் அப்படிதான் பாருங்க. அது என்ன ஆகுது, அப்படி பரவுது, நெருப்பு மாதிரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க அப்படியே ஏசப்பா மாதிரியே பேதுரு பேசுறாரு. ஏசப்பா தான் அப்படி சொல்லுவாரு, நம்ம வாசிச்சிருக்கோம், அழகா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, நீ குணமாயிட்ட, உன் படுக்கையை எடுத்துட்டு போ அப்படின்பாரு. பாருங்க அதே மாதிரி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், உன் படுக்கையை நீ எழுந்து நீயே போட்டுக்கோ. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும், ஆமென், ஹல்லேலூயா. 8 வருஷமா உண்மைக்கு ரொம்ப அந்த படுக்கையிலேயே இருக்கிற ஆளுங்களுக்கு அந்த படுக்கை பொண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வந்துருது ரொம்ப. எல்லாரும் பாவமா சில நேரங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளே ஆண்டவரே வச்சா நல்லா வைங்க, இல்லைன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற அளவுக்குலாம் உண்மைக்கு ரொம்ப வேதனைகள்ல பாடுகள்ல கூடா போறவங்களை பார்க்கும்போது அப்படின்னா சங்கடமா இருக்குது. எவ்வளோ அழகா ஒரே ஒரு வார்த்தை தான் பார்க்கிறாரு பாருங்க. அந்த பார்வையில அந்த வல்லமை இறங்குது, அபிஷேகம் இறங்குது. ஐலேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், உன் படுக்கையை நீயே எழுந்து என்ன பண்ணு போட்டுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற பெரிய காரியம்லாம் செய்யல, என்னமோ மணிக்கணக்காலாம் செபிக்கல. ஏசப்பா மாதிரி இன்ஸ்டன்ட் ஹீலிங், இன்ஸ்டன்ட் அப்படியே உடனே 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 நம்ம வேதத்தில் அப்படியே ஏசப்பா பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடனே உடனேன்ற வார்த்தை வந்துட்டே இருக்கும். அப்ப அதே மாதிரி கிட்டோவா பாருங்க, அவருடைய ஊழியர்களும் அப்போஸ்தலர்களும் அப்படியே தேவ ஆவியால் அபிஷேகத்தால நிரம்பினதுக்கு அப்புறம் பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அப்படியே இயேசு போலயே மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அவன் எழுந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி இருக்கும், 8 வருஷமா ஒரு படுக்கையில இருக்காருன்னா அந்த ஊருக்குள்ள தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் வந்து எவ்வளோ பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க, உறவுக்காரங்கள் இருந்திருப்பாங்க, நண்பர்கள் இருந்திருப்பாங்க, தெரிந்தவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியாத ஆளு இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு தெரியும் பாருங்க. அந்த அளவுக்கு இருந்த அந்த மனுஷன் பாருங்க, தேவனுடைய வல்லமை இறங்கும் போது அந்த வார்த்தை வந்துருச்சுனாலே அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த வல்லமை இறங்கும் போது அந்த பலனும் சுகமும் ஆரோக்கியமும் நிரப்புது பாருங்க. ஹல்லேலூயா. சரிப்பா ஏசப்பா நான் சுகமாயிட்டாரு, நல்லா கொஞ்சம் ஒரு மாசம் 3 மாசம் ரெஸ்ட் எடு, நல்லா ஜூஸ் பழம் சூப்பு அப்படின்னு கொஞ்சம் குடிச்சு நல்லா கொஞ்சம் கறி எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பலன் ஆகு, அப்புறம் நீ ஸ்ட்ரென்த் ஆயிடுவ, அப்புறம் நீ நல்லா வேலைலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. பிறகு இயேசுக்கு அப்படிதான் அற்புதங்கள் செய்யும் போதே அந்த ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுக்கிறாரு. பெண்களுடைய மாமி வீட்டுக்குள்ள அவங்க ஜுரமா கிடக்கும் போது பாருங்க அப்படிதான் போயிட்டு சுகமாக்குறாரு. ஜுரம் அவளுக்கு நீங்குது. எந்திரிச்சு உடனே அவங்களுக்கெல்லாம் பணிவிடை செஞ்சாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா வராரு, அப்போஸ்தலர்கள் வராங்கன்றது தெரிஞ்சும் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சும், நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சும் எந்திரிக்க கூட முடியாத நிலைமையில இருந்த பெண். ஹல்லேலூயா. உண்மைக்கு எப்படி இருப்பாங்களா, முடிஞ்ச ஒரு துளி முடியலாம் கூட எழும்பிட்டு இருப்பாங்க. அந்த அளவு முடியாம பலவீனப்பட்டு படுத்து அந்த அளவு ஜுரம் அதிகமா இருக்குது. இயேசுவா வந்து சுகம் கொடுக்கிறாரு. சுகம் கொடுத்த உடனே அற்புதமா எந்திரிக்கிறாங்க. உடனே எந்திரிச்சு அவ்வளவு பணிவிடை செய்யற அளவுக்கு அந்த சுகத்தோடு கூட அந்த பலனும் சேர்ந்து இறங்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கேயும் பாருங்க அதே மாதிரி தான் ஆண்டவர் சுகமாக்குறாரு ஐலேயாவை தம்முடைய தாசனாகிய அப்போஸ்தலராகிய பேதுரு மூலமா அந்த பலனும் சேர்ந்து இறங்குது. ஆமென், ஹல்லேலூயா. உடனே அவன் எழுந்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உடனே எழும்பத்தக்க அந்த பலமும் ஆரோக்கியமும் சேர்ந்து வருது. அவர் என்ன சொல்ற, நீயே எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கோ. அவர் எழுந்த ஒரு படுக்கையெல்லாம் சரியாக்கி போட்டிருப்பாரு. ஆமென்,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அல்லேலூயா. அத பாத்தீங்களா? லித்தா ஊர் முழுக்க பரவிருச்சு, சாரோன் ஊர் முழுக்க பரவிருச்சு. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. அவன் பார்த்த உடனேயே தேவனுடைய வல்லமைய அறிந்து உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து அப்படியே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். அதுக்குதான் அற்புதம் அடையாளம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையெல்லாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாறுவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. தேவனுடைய அதே ஆவியானவர் தான் நம்மளையும் நிரப்பி வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாய், புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாய், மகிமையுள்ள வாழ்க்கையாய், அப்படி தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற வாழ்க்கையாய் நம்ம பார்த்து, நம்ம குடும்பத்தை பார்த்து, நம்ம நன்மைகளை பார்த்து, நம்ம பிள்ளைகளை பார்த்து, நம்ம ஆசீர்வாதங்களை பார்த்து அநேக ஆண்டவர்கிட்ட ஓடி வரும்படி தேவன் அனுகிரகம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஐனியா அப்படியே மகிமையா அப்படியே ஊரெல்லாம் தெருவெல்லாம் நடக்கும் போதே பாக்குறவங்க எல்லாம் தேவ மகிமைய பாரு. ஐனியாவா யோசிச்சு கூட பார்க்கல, அவ்வளவுதான் அவர் கதை முடிஞ்சிச்சு என்னைக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா பாரு அப்படியே ஒரு புது வாழ்க்கை மாதிரி மாறிடுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா லாசருவை மரித்து 4 நாளா அடக்கம் பண்ணவரை உயிரோடு எழுப்பி கொடுக்கும் போதும் லாசருவை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்தாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால பொறாமை கொண்டவங்க சத்துருக்கள் என்ன பண்ணாங்க? லாசருவை கூட கொல்லணும்னு பார்த்தாங்க. என்ன இவனை பார்க்குறவங்க எல்லாம் இவங்க எப்படி செத்து 4 நாளா உண்மைக்கு யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? இவராவது 8 வருஷம் படுக்கையில இருந்தவர் உயிரோடு இருக்காரு. இறந்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிருச்சு. அந்த மனுஷன் உயிரோட திரிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படியே ஆண்டவர்கிட்ட ஓடி வராங்க. போன வாரத்துல தியானிச்சோம்ல, எலியா தீர்க்கதரிசி அப்படியே வானத்துல இருந்து ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்கி அந்த பலிகளை எல்லாம் பட்சிக்கும் போது அவ்வளோ ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு அப்படியே பாகால்களை எல்லாம் சிலைகளை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவரிடமா திரும்பினாங்க. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கெல்லாம் மக்கள் பார்க்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமையை கண்டு வியந்து தேவனிடத்துல ஓடி வந்துடுறாங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு ஐமேயா மூலமா எவ்வளோ ரட்சிப்பின் மகிமையின் பாக்கியத்துல வந்துட்டாங்க. அல்லேலூயா. நம்மையும் நம் வாழ்க்கையும் நம் குடும்பங்களையும் அப்படியே தேவன் மகிமையுள்ளதாய் அற்புதங்களாய் அதிசயங்களாய் அப்படியே மகிமையின் மேன்மையாய் உயிருள்ள சாட்சிகளாய் தேவன் நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த வாசிக்கலாமே. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தவித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவளிடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, லித்தா ஊருக்கு பக்கத்துல இருக்கிற யோப்பா அப்படின்ற பட்டணத்துல சிட்டியில தொற்கால் தவித்தாள் அப்படின்ற ஒரு சீஷி இருந்தாங்களாம். ஹல்லேலூயா அல்லேலூயா. அவங்க பாருங்க, நல்ல நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. நற்கிரியைகளையும் தர்மங்களையும் ஒவ்வொருவருடைய அழைப்புகள் அப்படிதான். சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு
இந்த நன்மை செய்யறதுல, ஏழைகளை பராமரிக்கிறதுல, கைவிடப்பட்டவர்களை பராமரிக்கிறதுல, விதவைகளை பராமரிக்கிறதுல, அனாத பிள்ளைகளையும் அப்படி முதியவர்களையும் பராமரிக்கிறதுல ரொம்ப அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்க அப்படியே வசனத்தை கொண்டு போகிறதுல, அப்படியே தேவனுடைய வார்த்தையை கொண்டு போறதுல, அப்படியே தேவனுடைய நாமத்தை வல்லமையோட மகிமையோட கொண்டு போகணும், அநேக ரட்சிக்கப்படணும்ன்றது அதுல ரொம்ப கவனமா அப்படியே அவங்கவுங்க இருதயத்துல தேவ ஆவியானவர் என்ன எண்ணங்களை திட்டங்களை ஒவ்வொருத்தரை குறிச்சு வச்சிருக்கிறாரோ அது அப்படியே அவங்க வாழ்க்கையின் மூலமா செயலாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு எல்லாரும் எல்லாத்தையுமே செய்ய முடியாது. ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் எல்லாருமே எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அவங்க அந்த அழைப்புக்கு ஏற்ற, அந்த கிருபைக்கு ஏற்ற, அந்த பலனுக்கு ஏற்ற, அந்த மனப்பக்குவத்துக்கு ஏற்ற காரியங்களை ஊழியங்களை தான் செய்ய முடியும், வேலைகளை தான் செய்ய முடியும். ஒருத்தர் ஒரு சில வேலைகளை அசால்ட்டா செஞ்சுட்டு போவாங்க, ஒருத்தரால தலைகீழ நின்னாலும் அதை செய்ய முடியாது. இல்லை, அந்த மனப்பக்குவம் வராது, முடியாது, இயலாது. அந்த மாதிரி தான் உன்னைக்கு எப்படியும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நல்லா அவங்களும் ஒரு சின்ன வயசு கப்பிள்ஸ் தான், ஒரு 2 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த சகோதரனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவிக்குள்ளேயே ரோடு ஓரமா இருக்காங்க பாருங்க. அந்த நாள் கணக்கா வருஷ கணக்கா குளிக்காம நாட்டம் முடிச்சு போய் இந்த மனநலம் தவறி நல்ல ட்ரெஸ் போடாம அப்படியே பைத்தியம் மாதிரி அப்படியே அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு அப்படியே உண்மைக்கு புழுத்து நாட்டம் அடிச்சு கிட்ட கூட நம்ம உட்கார முடியாது 5 நிமிஷம். அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளையா பார்த்து பார்த்து அப்படியே அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள நல்லா ஹேர் கட் பண்ணி நல்லா குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே அவங்க ஆளே பார்த்தா அவங்க அந்த பழைய ஆளும் புது ஆளும் அப்படியே அவங்க போட்டோஸ் காமிக்கும் போது பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஒரு ரொம்ப பிரபலமாலாம் யாருக்கும் தெரியல, அவங்க ஒரு பெருசா என்னமோ விளம்பரம் படுத்தல, சாதாரணமா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அநேகருக்கு அதான் சொல்லுவாங்க, மற்றவங்க கிட்ட போனா கல் எடுத்து எரியிற அளவுக்கு இருக்கிற ஆக்ரோஷமான அந்த மாதிரி ஆட்கள் கூட நாங்க போய் பேசும்போது, நாங்க போய் எதனா கொடுக்கும்போது சாப்பிட்டு அப்படியே நாங்க கூப்பிடும்போது வந்து யாராவது சொல்லுவாங்க, தெரு குழாய்களையும் இந்த மாதிரி கிணறு எங்க இருக்கோ அந்த மாதிரி இடத்துலதான் எங்கேயும் வேற எங்கேயும் கூட்டிட்டு போயிட முடியாது. அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல அந்த பிள்ளைகளும் அவங்க குடும்பமும் அப்படியே அந்த இதுலதான் அவங்களோட சேர்ந்துதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி வச்சு உண்மைக்கு அதை கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி முடியுது? உண்மைக்கு லேடிஸ்னா அவங்க ஒய்ஃபும், அதுக்கு கூட சில பெண்கள், ஜென்ஸ்னாக்கா அந்த பிரதர் அவங்க கூட ஒரு சில பேர் ஆண்கள் பாருங்க. அப்படியே அதுக்கு ஏற்ற மனப்பக்குவம் உள்ள ஆட்கள் ஆண்டவர் கூட்டி கொடுக்குறாரு பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பித்தால் தொற்கால் பாருங்க, நல்ல நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்கிறதுல நல்ல அப்படியே அவங்க கிட்ட இருந்த செல்வத்தை நல்ல விதத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவை உள்ளவர்களுக்கு, நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு அப்படி என்ன பண்றாங்க, கொடுத்து செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க பாருங்க வியாதிப்பட்டு இறந்துட்டாங்களாம். என்ன வியாதி என்ன நமக்கு தெரியல, வியாதிப்பட்டு அவ்வளவுதான் இறந்துட்டாங்க. குளிப்பாட்டி மேல் வீட்டுல கிடத்திட்டாங்க, குளிப்பாட்டி மேல் வீட்டுல கிடத்திருக்காங்க. அடுத்ததெல்லாம் என்ன, அடக்க ஆராதனைகள் தான் பாருங்க. அப்ப சீஷர்களுக்கு ஒண்ணு தோணுது, பேதுரு இங்க லித்தால தானே இருக்காரு, நம்ம யோகா பட்டணத்துக்கு பக்கத்துல தானே லித்தா இருக்கு, அங்கதானே அவர் இருக்காரு. ஐரியாவை எந்த அளவுக்கு 8 வருஷமா திமிர்வாதத்துல கடந்தவனை சுகமாக்குனாரே, அவருக்கு நம்ம சொல்லுவோம், அந்த விஷயத்த சொல்லுவோம். அவர் உயிரோடு எழுப்புவாருன்றதுக்காக சொல்லிவிட்டாங்க மாதிரி தெரியல, மரண செய்தியை சொல்லி விடுற மாதிரி தான் சொல்லி விடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவங்க நல்ல சீஷி, பெண் சீடர், நல்ல பெண் சீடர், நல்ல தான தர்மங்கள் செய்து கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்புனால நல்ல ஒரு நற்காரிய நல்ல குணாதிசயத்தோட நற்சாட்சியோட வாழ்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. பேதுரு பாருங்க, அவர்கிட்ட போய் ஒரு 2 பேர் ஆள் அனுப்பி விடுறாங்க.
உண்மைக்கு அதான் நம்ம பிரதான அப்போஸ்தலர்கள்கிட்டயும் நம்ம தேவனுடைய தாசர்கள்கிட்டயும் தீர்க்க தரிசிகள் கிட்டையும் வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அவங்க குணாதிசயங்கள் எல்லாம் நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். என்ன தொடர்ந்து என்ன நடக்குது வாசிப்போமே. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது சொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். ரெண்டு பேர் ஆள் அனுப்புறாங்க. போய் சொன்ன உடனே நான் யாரு, நான் பிரதான அப்போஸ்தலன், அந்த திரும்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. உடனே எதிர்த்து அவங்க கூட அவர் கிளம்பி வந்துட்டே இருக்கிறாரு. இல்லையா, உனக்கு ஆச்சரியப்பட வைக்கிது இல்லை? எவ்வளோ ஒரு தலைமை ஊழியரா முதன்மையா ஆண்டவர் அவரைத்தான் ஏற்படுத்தி வச்சு அப்படி மகிமையா நடத்துறாரு பாருங்க. அந்த பந்தாவோ அந்த இதுவோ அதெல்லாம் இல்லை பாருங்க. அழகா அவங்க கூப்பிட்ட உடனே அழகா கூட வர்றாரு. கூட வந்த உடனே மேல் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் அழுதுட்டு இருக்கிறவங்க எல்லாம் காண்பிக்கிறாங்க. அதுவும் அவங்க ஸ்பெஷலா நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, கணவனை இழந்தவர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். ஆமென். பாருங்க, அவங்க நல்லா அந்த நெய்கிற வேலை தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஆடைகளை தயாரிக்கிற அந்த வேலை தெரிஞ்சிருக்கு. நல்ல அங்கிகள், நல்ல 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 ட்ரெஸ்ஸு எல்லாம் அவங்களுக்கு உருவாக்கி அவங்க நெய்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, சொற்கால் எங்க கூட இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த அளவு எங்களை அன்போட பராமரிச்சாங்களே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்கிரியைகள் அது எப்பயுமே வாழும்போதும் கனத்தை கொண்டு வரும், வாழ்ந்ததுக்கு அப்புறமும் பரலோக ராஜ்யத்திலையும் மேன்மைகளையும் மகிமைகளையும் கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. நம்ம தூக்கிட்டு போகக்கூடிய ஒரே சொத்து எல்லாம் அதுதான். நம்ம இந்த உலக பிரகாரமான சொத்து எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நம்ம செய்யற நன்மைகள், தான தர்மங்கள், நலமான காரியங்கள், அதுதான் நம்மளுக்கு சொத்து. அங்க பரலோக ராஜ்யத்துல சேர்த்து வைக்கப்படுது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசப்பா சொல்லி கொடுக்கிறார், அநித்தியமான உலக பொருளினால உனக்கு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. உங்களை பரலோக ராஜ்யத்துல தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு நீ என்ன பண்ணு, நண்பர்களை சம்பாதித்துக் கொள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, பேதுருகிட்ட அவங்க எல்லாம் அழுது அதெல்லாம் காண்பிக்கும் போது என்ன நடக்குது வாசிப்போமே. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவிச்சாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ வல்லமைக்கு அளவே இல்லை. இல்லைன்னா தேவ வல்லமைக்கும் மகிமைக்கும் அளவே இல்லை. அதை பெற்று அதை வெளிப்படுத்துற தேவ மனிதர்களும் தேவ மனுஷங்களும் தான் வேணும். அல்லேலூயா. பாருங்க, இவரு வராரு, கூட்டு போறாங்க, காமிக்கிறாங்க, அவங்க எவ்வளவு நல்லா எங்களெல்லாம் பராமரிச்சாங்க, வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வியாதிப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்றாரு. நம்ம இதே மாடலை நம்ம எங்க பார்த்துருக்கோம்? எல்லாரையும் வெளியே போங்கன்னு ஏசப்பா அனுப்பிட்டு 3 பேரை மட்டும், பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும் கூட்டிட்டு போய் அந்த 12 வயதுள்ள அந்த படைத்தலைவனுடைய மகளை ஆண்டவர் உயிரோட எழுப்பி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகிறவங்க, சந்தடி பண்றவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு அந்த பிள்ளையோடைய தாய் தகப்பன், அப்புறம் பாத்தீங்கன்னா கூட 3 அப்போஸ்தலர்கள், இயேசப்பா, அவங்கதான் அவங்க உள்ள போயிட்டு ஆண்டவர் உயிரோட எழுப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா எலியா தீர்க்கதரிசி அதே மாதிரி பண்ணுவாரு, எலிசா தீர்க்கதரிசி அதே மாதிரி பண்ணுவார். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி தேவ வல்லமையால் ஆவியால நிரம்பி அப்படி மரித்தவங்களை உயிரோடு எழுப்புகிற தேவனுடைய வல்லமை. இப்ப அவருக்கு கேட்ட உடனே தேவ ஆவியானவர் என்ன பேசினாரோ, என்ன நடத்தப்படுறாரோ அவர் இருதயத்துல உடனே அனுப்பிட்டு முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி முதல் தேவனை நோக்கி ஜெபம் பண்றார். தேவனுடைய சுத்தம் என்ன? இவங்களை அடக்கம் பண்ணணுமா, இல்ல தேவன் அற்புதமா உயிரோட எழுப்பி தர போறாரா? பாருங்க, முதல் தேவனை நோக்கி என்ன பண்றாரு? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி. அப்ப என்ன அர்த்தம்? அவர் பிரேதத்தை பார்த்துட்டு ஜெபம் பண்ணல, இல்ல தேவனை நோக்கி அப்படியே அதுக்கு பிரேதத்தை பார்க்காதபடி அப்படி தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்றார். அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டுதான் அப்படியே பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்துரு என்றான். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையின் வல்லமை பாருங்க, அப்படியே கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமை மாறியே உங்க ஊழியர்களின் வார்த்தையின் வல்லமையும் வெளிப்படுது. பார்த்தீங்களா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பாவை பிடிக்க வரும்போது யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுறோம்னா நான் தான் அப்படிம்பாரு. அவ்வளவுதான், நான் தான். அத்தனை பேரும் போய் அப்படியே மல்லாக்க விழுவோம், அந்த வார்த்தையின் வல்லமையை தாங்க முடியாம. அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, இங்க தபித்தாலே எழுந்துரு, அவ்வளவுதான். பெரிய ஜெபமோ, நீண்ட ஜெபமோ, மணிக்கணக்கான ஜெபமோ, நாள் கணக்கான உபவாச ஜெபமோ எல்லாம் இல்லை. பாருங்க, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான், தபித்தாலே எழுந்துரு, உடனே உடனே. அல்லேலூயா. அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து எழுந்து உட்கார்ந்தாள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, உடனே உங்க கண்ணை திறந்து அப்படி பேதுருவை பார்த்து எழுந்து உட்கார்றாங்க. கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மகிமையின் வல்லமை. ஆமென். உண்மைக்கு நம்ம இந்த காலகட்டத்துல கிறிஸ்தவ ஊழியர்களும் கிறிஸ்தவர்களும் ரொம்ப குளிர்ந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கை மாதிரி தான் வந்துட்டோம். நிறைய எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்ற மாதிரி நிறைய சாதாரணமா இந்த மகிமைகளையும் வல்லமைகளையும் வாஞ்சிக்கணும், கேட்கணும். அந்த அற்புத மண்டலங்கள்ல நடத்துங்கப்பா, அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை ஊற்றி எங்களை நிறைத்து உங்க நாம மகிமைப்படும்படி, நாங்க மேன்மையும் மகிமையுமா வாழும்படி கிருபை செய்ய நம்ம உங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்கணும். நிறைய ஆசைப்பட்டு கேட்கிற அளவு கூட நிறைய பேர் நம்மளுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஆசைப்பட்டு கேட்டு பெற்றுக்கொள்ற அளவுக்கு கூட என்னப்பா அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்குள்ள இருந்து போயிருக்கிறோம் இந்த காலகட்டங்கள்ல. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் எந்த அளவு தபித்தாலே எழுந்து, அவ்வளவுதான். பாருங்க, அவங்க அழகா எழுந்திரிச்சு அவரை பார்த்து அப்படி உட்கார்றாங்க. பாருங்க, அவர் என்ன பண்றாரு? கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி கை குடிச்சு தூக்கி விடுறாரு. எந்திரிங்க, ஏஞ்சி நில்லுங்க. பாருங்க, அவங்க எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அப்படியே படுக்கையிலிருந்து எழும்ப கீழே அப்படியே நிற்க கை கொடுத்து எழுந்திருக்க பண்ணி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலர் பணியில ஆரம்பத்துல வாசிக்கும் போது பேதுருவும் யோவானும் அப்படிதான் ஜெப ஆலயத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு போறாங்க. பிறவியிலிருந்தே சப்பானியா இருக்கிறவர், அவர் கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல உள்ளவரா இருக்கிறாரு. பாருங்க, அப்படி பிறவி சப்பானியா அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்க கிட்டே எதையாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பேதுரு அவனை உற்று பார்த்து, எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எங்களிடத்துல இருக்கிறத உனக்கு தருகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு தூக்கி விடுறாரு. அல்லேலூயா. உடனே அவன் கால்களும் கரட்டுகளும் பலன் கொண்டு குதித்தானா, நடந்தானா, குதித்தானா, அவங்க பின்னாடியே கோயிலுக்குள்ள போறான். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இங்கேயும் அப்படியே தவித்தால் அப்படியே கையை கொடுத்து எந்திரிச்சு நிக்க பண்ணி அப்படியே அந்த விதவைகளையும் தெய்வ பிள்ளைகளையும் பரிசுத்தவான்களையும் அழைப்பித்து அவளை உயிர் உள்ளவர்களா கொடுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உண்மைக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சாட்சியும் அந்த சம்பவமும் அப்படியே
மகிமையும் அதிர்ச்சியும் மேன்மையுமா தான் இருந்திருக்கும். கிறிஸ்துவின் நாட்கள்ல தொடங்கின அந்த வெளியரங்கமான கண்டினியூஸான அந்த அற்புதம் பாருங்க, அவரை முடிச்சா முடிஞ்சிடும் நினைச்சாங்க, அப்படிலாம் முடியாது. பாருங்க, தேவன் ஆரம்பிச்சு அவர் திட்டமா நடக்கும்போது தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நடக்குதலையும் யாராலையும் முடிக்க முடியாது. பாருங்க, ஒரு இயேசு அழிக்கணும்னு பார்த்தாங்க, அவர் கோடி கோடியா இயேசுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, அப்படியே உயிரோட எழுப்பி மகிமையா மேன்மையா கொடுக்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாமே. இது யோப்பா பட்டணம் எங்கும் தொடர்ந்து தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோப்பா பட்டணம் முழுவதும் உண்மைக்கு காட்டு தீ மாதிரி தான் பரவி இருக்கும். மெதுவெல்லாம் போயிருக்காது செய்தி, எப்படி இருந்திருக்கும். உடனே அவங்களுடைய ஊருக்கே ஒரு டெத்துனாக்கா, அதுவும் அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா, நம்ம கொஞ்சம் முன்னாடி காலங்கள்லேயே பார்த்தோம்னா ஒரு கிராமமோ ஒரு ஊரோனாக்கா ஆல்மோஸ்ட் அந்த ஏரியா முழுசுமே தெரிஞ்சிடும். இப்போ இருக்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் கம்மி தான் அந்த மாதிரி நம்ம கிராமங்கள்லாம் இப்பயும் அப்படிதான், ஊர் ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். ஒரு முறை நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போகும்போது நாங்கள் ஊருக்குள்ளேயே என்ட்ரு ஆகலை, ஆனால் ஊர் ஃபுல்லாக போயிடுச்சு எங்கள் ஃபேமிலி ஊருக்கு வரோம் அப்படிங்கிறது. நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலை, ஆள் அனுப்பி சொல்லலை. பாருங்க, வழியில் பார்த்தவங்க அப்படியே 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 போயிடுச்சு செய்தி. அப்போ செல்போன் காலம் கூட இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த காலத்திலேயே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, வர்ற செய்தி அவங்க குடும்பமாக ஒரு கூட்டமாக அப்படியே வராங்க நிறைய பேர் அப்படின்ற செய்தி போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி யோப்பா பட்டணம் முழுசும் தவித்தால் உயிரோட ஏஞ்சிட்டாங்கன்ற செய்தி அப்படியே பரவி இருக்கும். அவங்கள பார்த்து அதை கேட்டு அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். நம்ம பெருமைக்கோ நமக்கோ அதுக்கோ இல்லை, தேவனுடைய மகிமையை அறிந்து உணர்ந்து அறியாத பிள்ளைகளும் அவரோட ஓடி வரும்படியா அது ஒரு நல்ல வாய்ப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே பாருங்க, அவர் யோப்பாவிலேயே அநேக நாள் தங்குறாரு. பேதுரு தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் அப்படின்ற ஒரு வீட்டுல யோப்பா பட்டணத்துல அநேக நாள் தங்கி இருந்தான். பாருங்க, லித்தால அற்புதம் செஞ்சாரு, ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே லித்தால தங்கி இருக்கிறாரு. இப்ப அங்கிருந்து இங்க யோப்பாவுக்கு கூப்பிடுறாங்க, யோப்பாவில் அற்புதங்கள் செய்யறாரு. அங்க யார் வீடுன்னு பார்த்து அவங்க வீட்டுல அப்படியே அநேக நாள் தங்கி இருக்கிறார். பிறகு அப்படிதான் ஊழியங்கள் எப்படி பாருங்க, அவங்க போற இடம் எல்லாம் இந்த இடம் தான், இதுதான் என் ஊரு, இதுதான் இங்கதான் நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க இருக்கவே இல்லை. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. அப்படி இப்ப நீரோட்டம் போல போயிட்டே இருக்கிறாங்க. தேவ நடத்துதலின்படி, தேவ ஆவியானுடைய நடத்துதலின்படி அங்கங்க சபைகளை உருவாக்கி அங்கங்க இருக்கிறவங்க யார் மேல தேவனுடைய அழைப்பு இருக்குதோ, தேவ ஆவியானவர் யாரை தெரிந்து கொள்றாரோ அவங்கள ஊழியர்களா உருவாக்கி வச்சுட்டு அவங்க அப்படி போயிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாம் நான் தான் பார்ப்பேன், நான் தான் நிற்பேன், நான் தான் மொத்தம் எல்லாம் ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போயிட்டே இருக்காங்க பாருங்க, அப்படி போயிட்டே இருக்காங்க. அதான் ஆவி அப்போஸ்தலருடைய ஊழியங்கள்ல நம்ம நிறைய படிக்க வேண்டிய பாடம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்படியே லித்தால ஊழியம் செஞ்சாரு, லித்தால தங்கி இருந்தாரு. அங்கிருந்து கூப்பிட்டாங்க, யோப்பாவுக்கு வந்தாரு, யோப்பாவில் ஊழியம் அற்புதங்கள் செய்தாரு, அங்க தங்கி இருக்கிறார். அடுத்தது நம்ம அடுத்த அதிகாரம் பார்த்தோம்னா கொர்நேலியு ஆண்டவர் தூதர்களை அனுப்பி பேசுவாரு. கொர்நேலியு வீட்டுக்கு ஆள் அனுப்பி கொர்நேலியு வீட்டுக்கு கூட்டு போவாங்க. தூதனே அட்ரஸ் சொல்லுவார். தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன்ற ஒருத்தர் வீட்டுல யோப்பா பட்டணத்துல கடலோரத்துல தங்கி இருக்கிறான். அவர் ஆள் விட்டு அனுப்பி கூப்பிட்டு வா, அவர் எல்லாம் என்னென்ன சொல்லணுமோ சொல்லி கொடுப்பாருன்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பாருங்க, அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் ஊழியங்கள் அப்படி தேசங்கள் முழுவதும் உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் நாமம். ஏன்னா அது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வேலை.
விளையாட்டுக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு மதத்தை பரப்புறதுக்காக பரப்பல. ரட்சணியம் அதுதான் தேவன் கொடுத்த விலைக்கிரயத்தின் மேன்மைகளை நம்ம பெற்று அனுபவிக்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதமாக வாழணும், மேன்மைகளும் மகிமையுமா வாழணும். அதுக்கப்புறம் பரலோக பேரின்ப பாக்கியத்தை இழந்துடாம பெற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவசிக்கும் பொழுது, உறுதியா பற்றி பிடிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே அற்புதமா மாறுது. பிறகு நோய் குணமாகுது, மரண கட்டுகளே அறுக்கப்படுது. உண்மைக்கு ஆச்சரியமா இருக்குது. தேவனுடைய நடத்துதல்களும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் அற்புதமும் ஆச்சரியங்களுமா தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் ஆரம்பிச்சத யாராலையும் முடிக்க முடியாது. எந்த வல்லமை அப்படிலாம் ஒரு வல்லமையே கிடையாது. தேவனுடைய வல்லமை முன்பதாக அப்படிலாம் எந்த வல்லமையும் கிடையாது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய தாசர்களையும் பாருங்க அவரை மாதிரியே பயன்படுத்துறாரு, அவரை மாதிரியே அப்படி மகிமையா மேன்மையா வைக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நம்மையும் நம்ம குடும்பங்களையும் நம்ம வாழ்க்கைகளையும் தேவன் அப்படி அவர் நாமத்துக்கு மகிமையா அற்புதங்களா அதிசயங்களா மாற்றி தருவாராக. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார்ல அழகா, நானும் என் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில் எப்படி இருக்கிறோம்? அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா சொல்லுவார்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். தேவன் இன்றைக்கும் நம்மையும் அப்படியே மாற்றுவாராக. நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, நம் பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா தகப்பனே. இந்த நாளிலும் எங்கள் அவிசுவாசங்களை தகப்பன் தயவாய் மன்னிப்பீராக. தகப்பனே, எங்களை கொண்டும் நீர் இப்படி அற்புத அடையாளங்களை செய்ய முடியுன்ற அந்த நம்பிக்கையோ ஆசையோ இல்லாம அப்படியே நாங்க எல்லாம் அப்படி ஒரு மாதிரி அப்படி சாதாரணமா மாறி இருக்கிறோம் அப்பா. உலகத்தோடு உலகமா மாறி இருக்கிறோம். தயவாய் மன்னியுங்க அப்பா, தயவாய் மன்னியுங்க தகப்பனே. தகப்பனே, ராஜாதி ராஜாவே, அன்பின் தெய்வமே, மகத்துவங்களின் தெய்வமே, சர்வ சிருஷ்டிகரே, அற்புதங்களின் ஊற்றே, தயவாய் எங்களை முதலாவது எங்கள் அவிசுவாசத்திற்காக மன்னிங்கப்பா. எங்கள் அவிசுவாசங்கள் நீங்கும்படி செய்யுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளையின் இருதயமும் உயிர்ப்பிக்கப்படட்டும். கிறிஸ்துவின் வல்லமையை நாங்களே மட்டுப்படுத்தி தலைவலி காய்ச்சலுக்கு கூட ஜெபம் பண்ணா சரியாகும்ன்ற அந்த விசுவாசம் கூட இல்லாம அந்த அளவுல தான் அநேகர் இருக்கிறோம் அப்பா. கோடான கோடி கிறிஸ்தவர்கள் சொல்ற பிள்ளைகளே அப்படிதான் இருக்கிறோம். தயவாய் மன்னியுங்க. உங்க அற்புத வல்லமைகளையும் மேன்மைகளையும் வரங்களையும் கனிகளையும் பெற்று அனுபவிக்கும்படியாய் தகப்பனே, ஒரு விசை பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை நிரப்பட்டும். தகப்பனே, உங்க இரத்த துளிகள் பரிசுத்தப்படுத்தட்டும். தகப்பனே, உங்க அபிஷேக தைலம், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புதிய திராட்சை ரசத்தின் அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதுப்பா, அந்த தடைகளை எல்லாம் அகற்றி போடுவீராக. எங்க மன்னியாத தன்மைகள் தடையா இருக்குதா தகப்பனே? தகப்பனே, தகப்பனே, எங்க அவிசுவாசம் தடையா இருக்குதா தகப்பனே? அகற்றி போடுவீராக அப்பா, அகற்றி போடுவீராக. உங்க வல்லமை நிரப்பட்டும். உங்க வார்த்தையின்படியான உயிர்ப்பிக்கிற வல்லமை, சுகம் கொடுக்கிற வல்லமை, ஆரோக்கியம் கொடுக்கிற வல்லமை,
ஜீவனை புதுப்பித்து உயிர்ப்பித்து புது ஜீவனை கொடுக்கிற வல்லமை, மரித்து போன காரியங்களை எல்லாம் உயிரோடு எழும்ப பண்ணுகிற வல்லமை இறங்கட்டும், எங்கள் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். தகப்பனே தகப்பனே, மாலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே, குடும்பங்கள் மேலே இறங்கட்டும். வர முடியாமல் எங்கள் வீடுகளிலே, அப்பா எங்கள் எல்லைகளிலே இருக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். நாங்க யாருக்கெல்லாம் இப்பொழுது செபிக்கிறோமோ நினைக்கிறோமோ அவர்கள் மேலே இறங்கட்டும். தகப்பனே, குறைவுகள் நிறைவாகட்டும், நோய்கள் அகன்று போகட்டும், பலவீனங்கள் இல்லாமல் போகட்டும், மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும். தகப்பனே, தெய்வீக வல்லமை இறங்கி நிரப்புவதாக, இறங்கி நிரப்புவதாக. பொறாமைகளும் பொக்கரிப்புகளும் மண்பண்களும் இரண்டகங்களும் நறுமணமாகி போவதாக. சதி நாச மோசங்கள் நறுமணமாகி போவதாக. இருளின் வல்லமைகள் கிரியைகள் நறுமணமாகி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொரு அவயங்களிலே இறங்கட்டும். உங்கள் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். ஐநேயாவின் மீது இறங்கின அதே வல்லமை, இதோ இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொன்ன உடனே இறங்கி பாய்ந்த அதே வல்லமை, இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். ஒவ்வொரு மேலும் இறங்கி பாய்வதாக. ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் எலும்புகளிலும் தசைகளிலும் உள்ள அவயங்களிலும் ஒவ்வொரு அவயங்களையும் இறங்கி நிரப்புவதாக. வலிகள் இல்லாமல் போகட்டும், தேய்மானங்கள் இல்லாமல் போகட்டும். அப்பா தகப்பனே, சுகர் நார்மல் ஆகட்டும், பிரஷர் நார்மல் ஆகட்டும், கொலஸ்ட்ரால் நார்மல் ஆகட்டும். பொட்டே நேரே மூட்டு வலிகள் முதுகு வலிகள் இல்லாமல் போகட்டும். பதட்டங்கள் அப்பா தகப்பனே ராஜாவே, நரம்பு தளர்ச்சிகள் இல்லாமல் போகட்டும். பலனாய் சுகமாய் மாறட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயங்களில் உங்க வல்லமை இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை, தப்பித்தால் மேலே எழும்பின அதே உயிர்ப்பிக்கிற வல்லமை, அப்பா உயிரோடு எழுப்புகிற வல்லமை. அப்பா எந்த அவயங்கள் எல்லாம் எந்த அப்பா என் தகப்பனே மரித்து போன நிலைமையில, செயலிழந்து போன நிலைமையில இல்ல, அப்படியே குறைந்து 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 போய்கொண்டே இருக்கிற நிலைமையில இருக்கிற எல்லா அவயங்களிலும் இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புது திராட்சரசத்தின் அபிஷேகம் இறங்கி நிரப்புவதாக, உயிர்ப்பிப்பதாக. ஆற்றுகள்ல இறங்கட்டும், நுரையீரல்கள்ல இறங்கட்டும். தகப்பனே, இரத்த குழாய்கள்ல இறங்கட்டும். குடும்பங்களிலே இறங்கட்டும், உறவுகளிலே இறங்கட்டும். உறவுகளிலே இருக்கிற சீர்கேடுகள் இல்லாமல் போகட்டும். தகப்பனே, கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு மனம் உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குவதாக. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே உறவுகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. மரித்த நிலைமையில் இருக்கிற உறவுகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டு இருக்கிற கற்பங்கள் திறக்கப்படுவதாக. கற்பப்பைகளில் வல்லமை இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற ஜீவன், புதுப்பிக்கிற ஜீவன், சிருஷ்டிப்பின் ஜீவன் இறங்குவதாக. பிள்ளைகளின் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தகப்பனே தகப்பனே, நல்ல ரிசல்ட் வாங்கி தகப்பனே ராஜாவே, அப்பா எதிர்காலத்தை நோக்கி செல்லுகிற பிள்ளைகள் அடுத்து முன்னேற்ற பாதையிலே தகப்பன் கிருபையாய் நடத்துவீராக. வேலை
உங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அவங்களுக்கு தகப்பன் வைத்திருக்கிற டைரக்ஷன்ல செம்மையாய் நடத்தி கொடுத்து மகிழ பண்ணுவீராக. காலேஜ் எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து மேன்மையும் மகிமையுமாய் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் எத்தனையோ எக்ஸாமுக்கு, வேலைகளுக்கான எக்ஸாமுக்கெல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானமாய் இருந்து நல்ல பயிற்சி பெறும்படி கிருபை செய்வீராக. தகப்பனே, தோல்வியுற்ற பிள்ளைகளை உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெறும் படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு பிள்ளைங்க எந்த ஒரு பிள்ளை கூட தவறான முடிவுகள் எடுத்து தவறா தற்கொலை போக கூடாது. அப்பா, இல்லைன்னா என்ன, நான் திரும்ப எழுதி பாஸ் பண்ணுவேன், இல்லையா பரவாயில்ல, நான் வேற ஏதாவது வேலை செய்து கழிச்சுடுவேன், கடவுள் எனக்கு ஒரு வழி வச்சிருப்பாரு, என்னை மேன்மையா நடத்துவாரு என்ற அந்த உறுதியை ஒவ்வொருவருக்குள்ளும் தந்தருளுங்க அப்பா. தவறான முடிவுகள் எடுக்க கூடாதபடிக்கு தகப்பனே, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை, அப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்பா என் தகப்பனே, அந்த எண்ணங்களை மாற்றி விடுங்க. தடியணி கெடியடியவர் ஷடரா மாடர ஷடரபா லேரே லேரே நேரே தேரே சீர்படுத்த பண்ணுகிறவரே, சீர்படுத்துகிறவரே, புதுப்பிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, உயிர்ப்பிக்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பெரிய குடும்பத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் எங்கும் நிறைந்தவர் செபமிட்டே அத்தனை பிள்ளைகளை, குடும்பங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தகப்பனை இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அப்பா குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவாவியானவர் ஆட்கொள்ளுவீராக, தேவாவியானவர் ஆளுகை செய்வீராக, தேவாவியானவர் நிரப்பிக் கொள்ளுவீராக, தேவாவியானவர் மகிமையாய் வெளிப்படுவீராக. சகல துதிகன மகிமை பெருமை புகழ்ச்சி அனைத்தையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory, ஆமென்.